வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ராவுடைய அண்ணாமலை. இப்போ மார்ச் மாத ராசி பலனில் அடுத்ததாக பார்க்க போகிற ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இப்போ ராசியிலே உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணம் சம்பாதிக்கிற எண்ணங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இயற்கையாகவே கொடுக்க பார்ப்பார். அவர் ராசியிலே குரு இருக்குது. அதை தாண்டி நம்ம குரு தசை குரு புத்தி போணுச்சு அப்படின்னா நல்லா அருமையாக இருக்கும். உங்களுக்கு வந்து குரு வந்து பாதகாதிபதி பாதகத்தான் வேலையை செஞ்சாலும் ஆனால் இந்த கோச்சார பலனில் உங்களுக்கு எடுத்து கொடுக்குற வாய்ப்பை பார்க்கும். அப்போ குரு தசையோ குரு புத்தியோ போணுச்சு அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்கும். 2ஆம் இடத்துல சந்திரன் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பிரயாணம் பண்ணி ட்ராவல் பண்ணி போகிற விஷயங்கள், ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்கவளாக இருக்கட்டும், இது மாதிரியே தொழில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கடல் கடந்து வெளிநாட்டில் இருக்கவளாக இருக்கட்டும், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி மார்ச் மாதத்துக்கு மிதுன ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்துல கேதுக்குனால நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணுறதுல கொஞ்சம் தொய்வலாகக்கூடாது. மார்ச் மாதம் நீங்கள் வந்து ஸ்பீடாக முயற்சி பண்ணுங்கள். விநாயகர் வழிபாடு காலையில் வெள்ளனை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிதுன ராசி என்பவர்களுக்கு கேது பகவான் உங்களுக்கு நல்லதை பண்ணி கொடுப்பாரு. 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், சூரியன், ராகு, சுக்கிரன் உங்களுக்காக 5 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ பாகிஸ்தானத்தில் அந்த 5 பேர் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்குது ரொம்ப நல்லது. அதே மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா பங்காளி வகைரால் ஏதாவது சொத்து பிரச்சனை இது மாதிரிக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தை தள்ளி போட்டுட்டு அடுத்த மாதத்துக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களை ஏமாற்றிடுவாங்க. பணம் ரீதியாகவும் சரி எது ரீதியாக இருந்தாலும் சரி ஆசை வார்த்தையை கூறினாலும் பார்த்துக்கிறங்க. ரொம்ப எச்சரிக்கையாகவே இருங்க. உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல இந்த 5 கிரகம் உட்காந்துருக்கு. அதாவது வந்து தந்தை வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரியே 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது வந்து நல்ல பலனாக கொடுக்கும். உங்களுக்கு தொழில் பண்ணுற ஆளுங்க இரும்பு சம்மந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்டட வேலை பார்க்குறவங்க இது மாதிரி ஆளுகளுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 10ல் இருக்கிறது வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரிக்கே சொந்த ஜாதகத்துலேயும் இப்போ நான் சொல்லி வந்தது மாதிரிக்கே ஒரு தசாபுத்திலாம் போணுச்சு அப்படின்னா ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இந்த மார்ச் மாத ராசி பலனில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நம்ம ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். அதை தாண்டி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து நைட்டு 8 மணியில் 9 மணிக்கு வந்து லைவ் சாட்டில் வர்றேன். உங்கள் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 50 ரூபா ஃபீஸு, ஜிபே மூலியம் கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதிலே ஃபோன் நம்பரும் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அது இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட நேரடியாக பேசலாம். நீங்கள் வாட்ஸ்அப் இதில் நீங்கள் வந்து கமாண்டில் நீங்கள் தெரிவிக்காமல் என்கிட்ட ஃபோன் பண்ணியே பேசி உங்களோட உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து என்ன உங்களுக்கு தேவையோ அந்த டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா தெளிவாக துல்லியமாக இது பண்ணி நீங்கள் வேறு யார்கிட்ட ஜாதகம் பார்த்தீங்கன்னா துல்லியமாக இருக்கும். சொன்னது சொல்லு அப்படியே நிற்கும். ஏன்னா அதுக்கு வந்து 2ஆம் இடத்துல கேது வந்து குரு பார்வையில் இருக்கார் எனக்குலாம். அதாவது இது வரைக்கும் நான் சொன்ன ஜோதிடத்தில் யாருக்கும் வந்து தப்பாக போனதே இல்லை. 100% பாசிட்டிவாக இருக்கும். நடக்கும்னா நடக்கும். இதுதான் என்னோடய ஜோதிடம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.